மோஸ்டா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எந்த ஒரு பொருள் மேல இன்வெஸ்ட் நிறைய பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோல்டு மேல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா அந்த ஒரு கோல்டு எந்த நாட்டுல முத கண்டுபிடிக்கப்பட்டது, அது எப்போ எப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? இத பத்தி குட்டி இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், தெரிஞ்சுக்கோங்க. நீங்க யூஸ் பண்ற இந்த தங்கத்தை கண்டுபிடிச்ச நாடோட பேர் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பல்கேரியா அப்படிங்கிற ஒரு நாட்டுல தான் முதல்ல நீங்க இப்ப யூஸ் பண்ற தங்கத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படிங்கிறது அவங்களுக்கு முதல்ல கிடைச்ச உடனே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஆமா, உடனே அதை பார்க்கறதுக்கு தூய வடிவில் இருக்கிறதாலையும் அதை ஈஸியா பயன்படுத்தக்கூடிய வடிவிலையும் இருக்கிறதாலையும் அதை உடனே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நாட்டு மக்கள். அதை என்னவா அந்த நாட்டுல பயன்படுத்தியிருப்பாங்க? ஆபரணங்களாகவும் சடங்குக்குரிய பொருட்களாகவும் அந்த காலத்துல பயன்படுத்தியிருக்காங்க. போற போக்குல தான் அது நாணயங்களாகவும் செல்வத்தின் குறியீடாகவும் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பெல்லாம் பணம் இருந்தா யார் வேணா அந்த ஒரு தங்கத்தை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில நம்ம இப்ப இருக்கோம். ஆனா ஆரம்ப காலத்துல அப்படி கிடையாது. அரசர்கள், மன்னர்கள் மற்றும் அவங்க கூட இருக்கிறவங்க மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பொருளா தான் தங்கம் இருந்துச்சு. தங்கம் அப்படிங்கிறது நம்மளோட பூமியில உருவான ஒரு பொருளே கிடையாது. இது பிரபஞ்சத்தில் உள்ள, அதாவது மேலே உள்ள நட்சத்திரங்கள் வெடிப்பினால் ஏற்பட்ட ஒரு அரிய பொருள் தான் இது. அதாவது சூப்பர் நோவாக்கள் மூலமாக தான் நம்மளோட பூமிக்கே தங்கம்ன்றது ஒண்ணு வந்திருக்குது. மேல ஒரு வெடிப்பு ஏற்பட்டு அங்கிருந்து ஒரு விண்கற்கள் நம்ம பூமியை தாக்கும் போது அது ரொம்ப எஃபெக்டிவா இருந்து அதுல இருந்து தான் நமக்கு தங்கம் அப்படிங்கிற ஒண்ணு நமக்கு கிடைச்சிருக்கு. நீங்க கழுத்துலயோ கையிலயோ தங்கம் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க போட்டிருக்கிறது நம்ம பூமியில இருந்து அது கிடைச்சது இல்லை. மேல ஏதோ ஒரு வெடிப்பு ஏற்பட்டு அங்கிருந்து ஒரு சில விண்கல்கள் விழுந்து அதுல உருவான ஒரு பொருளை தான் நீங்க இப்ப பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க அந்த தங்கத்தை பார்த்து யோசிச்சு பாருங்களேன். சூப்பரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க பாக்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சின்ன இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன்.